அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி. சென்னை மாவட்டத்திற்கான தேர்தல் அறிக்கையை சற்று நேரத்தில் வெளியிடுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முழு தகவல்களையும் சொல்லுங்க. சென்னை மாவட்டத்துக்கென்று தனியாக தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்னும் ஒரு மணி நேரத்தில் சென்னை மாவட்டத்துக்கென்ற ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறார். திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு வருகிறார். அது வேட்பாளர் அறிவிப்பு ஏற்கனவே வேட்பாளர்களும் களத்துல பிரச்சாரத்துல இருக்கிறாங்க. திமுக கடந்த சமீபத்துல 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருந்தது. 525 வாக்குறுதிகள் அதுல இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில சென்னை மாவட்டத்துக்கென்று தனியாக ஒரு தேர்தல் அறிக்கை இன்று வெளியாகிறது. அடுத்த 5 ஆண்டுகள்ல சென்னைக்கென்று என்னென்ன வளர்ச்சி திட்டமிடல்கள் இருக்கிறது அப்படிங்கிறத தேர்தல் அறிக்கையாக திமுக வெளியிட போறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் மேம்பாலங்கள், பூங்காக்கள், அதே மாதிரி குடிநீர் வசதி ஏற்பாடுகள், சாலை மேம்பாடு என அனைத்தையும் ஒருங்கிணைத்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாங்க என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாங்க தேர்தல் அறிக்கையா சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இன்றைக்கு திமுக வெளியிட இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி.